ஏங்க திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கமுங்க. கூமாப்பட்டிக்கு போறதுக்கு வழி தெரியலிங்க. கூமாப்பட்டிக்கு போகிறதுக்கு காசு இல்லைங்க செல்வராஜ் கிட்ட. யாராவது காசு இருந்தா போடுங்க. ஏங்க கூமாப்பட்டிக்கு நீங்க போனீங்களா? போகலீங்க. என்னாச்சுங்க திடீர்னு? என்னங்க பண்றது, இப்போ எது எடுத்தாலும் இப்படித்தாங்க சொல்றாங்க. தண்ணி சர்பத்து மாதிரி இருக்குங்க. ஏங்க இங்க வாங்க, எங்க குளிங்க. டப்ரசன் போயிடுமா? டப்ரசன் என்னன்னா டிப்ரசன்ங்கிறாங்க. தெரியல சார் என்னன்னு. ஏங்க அந்த வீடியோ பயங்கர வைரல் ஆயிடுச்சுங்க. அந்த கூமாப்பட்டிக்கு அந்த பையன் பண்ணது, அதாவது என்னன்னா தான் ஊரை பத்தி பெருமையா 4 விஷயம் சொல்றாங்க. ஆமா, நல்ல விஷயம் தான். விருதுநகர் பக்கத்துல தான் இருக்கு கூமாப்பட்டி அப்படின்னு கேள்விப்பட்டேன். அந்த கூமாப்பட்டி வந்து ஆறா இல்ல குளம் ஏதாவது இருக்க மாதிரி தெரியல. ஒரு மலைக்கு பக்கத்துல இருக்கிற கொஞ்சம் தேக்கமான ஒரு நீர். அந்த நீரோடையில அப்படியே பார்த்துட்டு அவர் வந்து எங்க சர்பத்து மாதிரி இருக்குதுங்க அப்படின்னு எல்லாரும் கூமாப்பட்டி எங்க ஒருத்தர் சமீபத்துல பாக்குறேன், மலேசியால இருந்து ஒருத்தர் கிளம்பி வந்து கூமாப்பட்டி, நான் இப்ப கூமாப்பட்டி வந்துட்டேன் அப்படிங்கிறார். மலேசியாவுக்கு இப்ப போனா நம்மளை கேட்பாங்கன்னு நினைக்கிறேன், ஏங்க நீங்க கூமாப்பட்டி போயிருக்கீங்களா அப்படின்னு. ஐயோ என்னங்க இது மாதிரி ஆயிடுச்சு. கூமாப்பட்டிக்கு போகாம இங்க ஏன் வர? கூமாப்பட்டி போகாம ஏன் இங்க வர அப்படின்னு வாங்க போடுது. அதாவது கூமாப்பட்டி வந்து இப்போ ஒரு மிகப்பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட்டாவே ஆயிடுச்சுன்னா பாத்துக்கங்களேன். எல்லாரும் கூமாப்பட்டின்னு நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பையன் வீடியோ பண்ணாப்புல அவர் பயங்கர வைரல் ஆயிட்டாரு. ஆமா, கூமாப்பட்டிக்கு போனா அவர் தான் நம்ம மீட் பண்றோம் அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலா திருச்செந்தூர்ல இருந்து யாரோ ஒருத்தவங்க வீடியோ எடுத்து போட்டுக்கிறாங்க. உங்களுக்கு டப்ரசனா திருச்செந்தூர் வாங்க, உங்களுக்கு லவ் ஃபெயிலியரா திருச்செந்தூர் வாங்க, இன்னும் வர வர இப்படி ஆயிட்டீங்க, திருச்செந்தூர் கடல்ல குளிங்க அப்படிங்கிறாங்க. இப்போ கூமாப்பட்டியில குளிக்கிறதுன்னு போய் இப்போ கடல்ல குளிக்கிற வரைக்கும் போயிடுச்சு எல்லாத்துக்கும். இன்னுமே வந்து உங்களுக்கு டப்ரசனா உங்க வீட்டு பாத்ரூம்ல வந்து குளிங்க, தண்ணி திறந்து விட்டா கபகபான்னு வருமுங்க, காலையில மோட்டர் போடணுமுங்க அப்படின்னாங்கல்ல. எங்க ஊர்ல தான் ஏகப்பட்ட நீர்நிலைகள் இருக்கு. உங்க ஊர்ல ஏகப்பட்ட, இப்ப நீங்களும் சொல்லலாம். இப்ப எங்க திருப்பரப்புக்கு வாங்க, நாகர்கோயில் இருக்குங்க, எங்க பக்கத்துல கேரளாங்க, ஒரே கப்பக்களிங்க, அந்த கருவாட்டு குழம்புங்க, ஏதாவது சொல்லுங்க. சொன்னீங்கன்னா உங்க ஊருக்கு நிறைய பேர் வருவாங்க. ஆனா இந்த மாதிரி வீடியோக்கெல்லாம் பார்க்கும்பொழுது இல்ல, அவ்வப்போது ஏதாவது இந்த மாதிரி வந்து ஒரு விஷயம் வைரல் ஆகி மக்களுக்கு வந்து ஒரு பெரிய கண்டென்ட் ஒன்று கிடைச்சிருது. அது அந்த வகையில வந்து எல்லாரும் பயங்கர ஹாப்பியா இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட் இருக்கிற காலகட்டத்தில் வரக்கூடிய படங்கள் வந்து முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. இந்த கூமாப்பட்டி எப்படி ஃபெமிலியர் ஆச்சோ அந்த மாதிரி இதே மாதிரி நிறைய விஷயங்கள் வரப்போகுது. அதெல்லாம் ஃபெமிலியர் ஆக போகுது. நம்ம கூமாப்பட்டிக்கு அப்புறமா போவோம். முதல்ல தமிழ் சினிமா வருவோம். தமிழ் சினிமாவில் நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, அதை பத்தி சொல்லுங்க ஃபர்ஸ்ட். தமிழ் சினிமாவில் பராசக்தி திரைப்படம் வந்து கொஞ்ச காலமா நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. பராசக்தி நிறுத்தி வைக்கப்பட்டது. ஆமா. அப்புறம் வந்து இந்த ஷூட்டிங் வந்து இப்ப பொள்ளாச்சியில வந்து போயிட்டு இருக்கு. இதுலதான் இன்னொரு அப்டேட் வந்திருக்கு. என்ன அப்டேட் சொன்னா, ஏற்கனவே அதர்வா நடிக்கிறாரு, ரவி மோகன் நடிக்கிறாரு முக்கியமான கதாபாத்திரங்கள்ல. இப்ப வந்து ராணா அதுல நடிக்கிறதாக ஒரு தகவல் வந்துட்டு. ராணாவா? என்ன உயரம், என்ன பில்ட். அவர் வந்து ஷூட்டிங்கு போயிருக்கிறாரு. ஆனா திரைப்படக்குழு வந்து அதிகாரப்பூர்வமா இன்னும் சொல்லல அவர் இருக்காரா, சும்மா பாக்குறதுக்கு போனாரா, அவ்வளவு பெரிய உருவம் வந்து தெரியாத. திரைப்படக்குழு இன்னும் அதிகாரப்பூர்வமா சொல்லல, அறிவிக்கல. மற்றவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க அவரும் இந்த திரைப்படத்துல இருக்கிறாரு அப்படிங்கறத வந்து சொல்லிட்டு இருக்காங்க. யார் போனா போதுமே. கரெக்ட் தானே, நீங்க போனாலே சொல்லிடுவாங்க. கரெக்ட் தானே. ஆதவன் சார் ஏதோ ஒரு கேரக்டர். கரெக்ட் தானே. மொத்தத்துல வந்து இருக்கா இல்லையாங்கிறது தெரியல. சரி, ஓகே. அப்புறம் வேற என்ன நடந்தது? பராசக்தியில ராணா வந்தாரா இல்லையாங்கிறத நம்ம யோசிப்போம். அது மாதிரி இந்த கதாநாயகிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கேரக்டர்கள் வந்து கம்மியா தான் வரும் பொதுவாகவே திரைப்படங்கள்ல. அதுல வந்து இப்ப தலைவன் தலைவி வருதுல்ல, ஆமா, அதுல வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான கேரக்டர் வந்து கொடுத்துருக்காங்க. விஜய் சேதுபதி சாருக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்கோ அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எனக்கு இந்த கேரக்டர் தந்திருக்காங்க. அதனாலதான் நான் மனப்பூர்வமா இதுல ஒத்துக்கொண்டேன் அப்படின்னு சொல்லி அதனுடைய கதாநாயகி வந்து சொல்லியிருக்கேன். நித்யா மேனன் வந்து எப்படின்னா, நீங்க வந்து அவங்க சரியான ஒரு ஆர்டிஸ்ட். சரி, இப்ப கதாநாயகனுக்கு எந்த முக்கியத்துவமோ அது கதாநாயகிக்கு தரணும் அப்படின்னா தான் அவங்க சொல்ல வராங்க. இப்ப அந்த படம் பொறுத்த வரைக்கும் தலைவன் தலைவி டைட்டிலே தெரிஞ்சு போச்சு, 2 பேருமே இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் அப்படின்னு. அதுல நித்யா மேனனோட ஆக்டிங் வந்து பாக்குறதுக்கு நான் ஆவலோட காத்திருக்கேன். ஏன்னா அவங்க ரொம்ப யதார்த்தமா நடிப்பாங்க. அந்த போட்டி இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி ஒரு பக்கம் நடிகர், அந்த பக்கம் நித்யா மேனன் நடிகர், எப்படி இருக்க போது சரியான போட்டியா இருக்கும். அதனால அந்த போட்டிக்காக நான் வெயிட் பண்றேன். கண்டிப்பா படம் வரட்டும். அவங்களுக்கு முக்கியத்துவம் தந்த அந்த கேரக்டர், அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்ட அந்த கேரக்டர் எப்படி வந்துங்கிறத பார்ப்போம். இந்த படத்தினுடைய ப்ரமோஷன் வேலைகள் எல்லாம் தீவிரமா போயிட்டு இருக்குல்ல. இதே நாள்ல வெளிவர போகக்கூடிய ஒரு மாரிசன் திரைப்படம் தெரியும் உங்களுக்கு. ஆமா, நம்ம வடிவேலும் ஃபஹத் ஃபாசிலும் நடிக்கிறாங்க.
அது சப்புன்னு எந்த விதமான ப்ரொமோஷன் இல்லாம இருக்கு சார். சில படங்களுக்கு ப்ரமோஷன் இல்லாம கூட இருக்கும், ஆனா படம் நல்லா இருந்ததுன்னா அதுவே பெரிய ப்ரமோஷனா இருக்கும். அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி லப்பர் பந்து படம் பத்தி அந்த படத்துல இயக்குனர் சொன்னாரு, இந்த படத்துக்கு என்ன சார் ப்ரமோஷனே இல்லை, இந்த படம் தாங்க ப்ரமோஷன் அப்படின்னு. அதனால அந்த படம் வந்தாயே எல்லாரும் பார்த்துருவாங்க, கண்டிப்பா எல்லாரும் பிடிக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னாரு. அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா சொன்னாரு. அதனால ஒருவேளை மாரிசன் படம் வந்து படம் வந்தோன்னே பார்த்தோன்னே எல்லாரும் பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா வடிவேலோட நடிப்பு இருக்கு, வடிவேலுக்குன்னு ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோயிங் இருக்கு. நிச்சயமா. அதனால கண்டிப்பா எல்லாருமே எதிர்பார்த்துட்டு தான் இருக்காங்க வடிவேலுடைய பழைய காமெடியை நம்ம திருப்பி பார்க்க முடியுமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்கும் இருந்து. ஆமா, இது வந்து கொஞ்சம் சட்டிலான ஒரு காமெடி வேற. ஆமா இல்லையா? ஆமா, அந்த வகையில அது சிறப்பா இருக்கும்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கிறோம். கருப்பு படத்தினுடைய டீசர் வெளியா இருக்கு பாத்தீங்களா சார்? கருப்பு படத்துடைய டீசர்னு சொல்லும்போது இன்னைக்கு நமது நடிகர் சூர்யா அவர்களுக்கு பிறந்த நாள். ஸோ அந்த பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நமது சூர்யா அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஸோ இந்த பிறந்தநாளை முன்னிட்டு கருப்பு படத்துடைய அந்த டீசர் போட்டிருக்கிறாங்க. டீசரே பிரமாதமா இருக்கு இல்லையா? ஆர்ஜே பாலாஜியோட டைரக்ஷன்ல ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்திருக்குது. அதாவது என்னன்னா, கேட்டதெல்லாம் கொடுக்கும் மிளகா அரைச்சு போட்டா அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்த சொல்லும்போது அது கருப்பு தான் அப்படின்னு சொல்லி அதை சொல்றாங்க. அது நல்லா இருக்கு. அந்த அதாவது என்னன்னா கம்பீரமா இருக்கு. அந்த டைட்டிலும் சரி, சூர்யா வந்து அந்த குதிரையில இருந்து அடி நிமிந்து அடி பார்த்து அந்த கையில அருவாளிச்சு சாட்டு பார்க்குறப்ப கம்பீரமா இருக்கு. இல்ல வழக்கமான அவருடைய திரைப்படங்கள்ல இது வேறுபாடா இருக்கு. ஆமாமா, இது கண்டிப்பா வந்து ஒரு அதாவது என்னன்னா ஒரு குலசாமி சேர்ந்ததாக, அதே சமயத்துல ஒரு கமர்ஷியல் ஸ்டோரியும் படத்துல ஒரு டைலாகே வச்சிருந்தாங்க பாத்தீங்கல்ல. அதாவது என்னன்னா, என் பேரு சரவண, எனக்கு இன்னொரு பேர் இருக்கு பாஷா. பாஷா அதுதான் நமக்கு ஞாபகத்துக்கு வருது. ஆனா இந்த படத்து மூலியமா கண்டிப்பா வேற அந்த இன்னொரு பேர் என்னங்கிறத அவர் சொல்லுவார். இதுல வக்கீல் கேரக்டர்ல நடிக்கிறாரோ? ஆமா, லாயர் கேரக்டர் மாதிரி தான் தெரியுது. இப்ப படத்துல அந்த மாதிரி கோட் சீன்லாம் இருக்கே இல்லையா? அந்த மாதிரி எல்லாம் போட்டு நடக்கிறதுலாம் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பேபி டேடி சோம் அப்படின்னு சொல்ற டைலாக். ஸோ இந்த படத்துல ஒரு கல்யாணம் ஆயிடுச்சா, கல்யாணம் ஆகி குழந்தையோட இருக்காரா, த்ரிஷாவும் சூர்யாவும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபா வராங்களா, இல்ல காதலியா வராங்களா, இதெல்லாம் வந்து நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு இல்லையா? அதனால நிறைய ஒரு விஷயம் உள்ள அடங்கியிருக்கு. அண்ட் இந்த படத்துடைய டீசர் ரொம்ப பிரமாதமா இருக்கு, ஃபைட் ரொம்ப நல்லா இருக்கு இல்ல? அது அப்புறம் மியூசிக்குங்க, யாரு? சாய் அபயங்கர். சாய் அபயங்கர் வந்து பட்டைய கிளப்பியிருக்காப்ல மியூசிக்ல. ஸோ அதனால சாய் அபயங்கரோட மியூசிக் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ முதல்ல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இப்போ அந்த டீசரை கேட்குறேன். சாய் அபயங்கர் மியூசிக்ல ஒரு டீசர் கேட்குறேன். அது ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதனால இந்த படம் வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பை தரக்கூடிய ஒரு படமா இருக்கும். இல்லைங்க, அந்த கருப்பு ட்ரெயிலர் இன்னொரு விஷயம் கவனிச்சிங்களா? ஆக்சுவலா என்னன்னா, அந்த வாட்டர் மெலனை சாப்பிட்டுட்டு எப்படி சொல்றது, அதாவது என்னன்னா அவர் தான் கஜினியில பண்ணுவாரு. அதே இந்த வாட்டர் மெலன் ஸ்டார்னு ஒருத்தர் வந்து பண்ணாப்புல அதே மாதிரி இந்த வாட்டர் மெலன் ஸ்டார் இப்படிங்கிறது. இப்போ சூர்யா அதை பண்றாருக்கும் போது எனக்கு தெரிஞ்ச ஆப்போசிட்ல நிக்கிறது அந்த வாட்டர் மெலன் ஸ்டார் ஆகும்னு நினைக்கிறேன். அவன் எடுத்துட்டு சாப்பிடும்போது போட போ 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 அப்படின்னா, அதான் நானே இங்க சாப்பிட்டுட்டு இருக்கேன், நான் தான் பண்ணேன், ஏன் முன்னாடி நீ பண்றியா அப்படின்னு ஒரு விஷயமா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இல்ல? வாய்ப்பு இருக்கு. மற்றபடி அவனை தூக்கிடு அப்படின்னு சொல்ற மாதிரி வாய்ப்பு இருக்கு. ஏங்கப்பா அப்படி நீங்க பயங்கர ஆக்ஷனா யோசிக்கிறீங்க, வெளியில போ போ அப்படின்னு அந்த மாதிரி வாய்ப்பு இருக்கு. நல்லா நீங்க நல்லா அது ஒரு புது ஆங்கிள் நீங்க பாக்குறீங்க. சரி, இப்போ அதே மாதிரி டீசர் பார்த்தோம், அடுத்து ஒரு பாடல் ரிலீஸ் ஆயிருக்கு. கூலி பவர் ஹவுஸ் இல்ல? சோ அந்த பாட்டு வந்து நேற்று கேட்டீங்களா? எப்படி இருக்கு? ஆமா, சூப்பரா இருக்கு சார். நல்ல சூப்பர் ஸ்டார காட்டலன்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆமா, இதுல காட்டி இருக்காங்க. லிரிக்ஸ் தாங்க எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சது. என்னன்னா அந்த பாட்டோட லிரிக்ஸ் தான். அரங்கம் அதிரட்டுமே, விசிலு பறக்கட்டுமே நாவ் அப்படின்னது, கரங்கள் ஒசரட்டுமே, டேக் ஓவர் ஒட்டுமொத்தமே நவ் அப்படிங்கிறதும். அது எல்லா லிரிக்ஸுமே ரொம்ப பிடிச்சிருந்தது. குழந்தை சிரிப்புல ஃபேஸு தான், இமய மலை போல மாசு தான், அதுக்கப்புறம் வந்து மனசை பறிக்கிற கிரேஸு தான். ஜென்சிங்கிறது இப்போ உள்ள கிட்ஸ். ஜென்சி உன்னை பத்தி பேசுதான். எப்படி இப்ப இருக்கிற கிட்ஸ் உன்னை பத்தி பேசுதான். அதுல வந்து எனக்கு அந்த நடுவுல வர்ற அந்த ராப் மாதிரி இருக்கும்ல, அந்த ராப் ரொம்ப பிடிச்சிருந்தது. உண்மையில இலசுகளுக்கும் பெருசுகளுக்கும் பொருசுகளுக்கும் இல்ல, உண்மையில இலசுகளுக்கும் பெருசுகளுக்கும் பொருசுகளுக்கும் பாமரனுக்கும் குமரிகளுக்கும் லவ்ஸ் அப்படிங்கிறது அது செம்மையா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அது என்னன்னா அந்த ஓப்பனிங்ல யங் மேன் அவர் என்னைக்கும் யங். ஆமா, அந்த லைன் எனக்கு பிடிச்சிருந்தது. ஒரு லைன் வந்து ஆக்சுவலா என்னன்னா, ஒரு டைஹார்ட் ரஜினி ஃபேனா அந்த லைனை வந்து நான் பயங்கரமா ரசிச்சேன். அந்த லைன் தான் என்னன்னா, கூலி நடக்க ரோமம் சிலுக்க,
கூலி நடக்க ரோமம் சிலுக்க என்ன ஆளு ஷேடோவே மேடா இருக்க. அவருடைய ஷேடோ அந்த நிழலை பார்த்தோன்னே, சரி ரஜினி சாரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா நிழலை பார்த்தா கூட நாங்கள் ரொம்ப நேரமா ரசிப்போம் அப்படின்னுவோம்ல, அந்த மாதிரி நின்று இந்த நிழலை பார்க்கறதுக்கே பயங்கர ஒரு மேட்னஸ் ஒன்று கிரியேட் ஆகும். அது வந்து ஒரு டைகார்ட் ரஜினி ஃபேன் ஆக நான் வந்து அதை ரொம்ப ரசித்தேன். அதை இல்லை, இன்னொரு விஷயம் பார்த்தீங்களா, அதில் வந்து அந்த காட்சிகளை பார்த்தீங்களா, விக்ரம் படத்தினுடைய அந்த கடைசி சீன் மாதிரியே இருக்கு. இது அந்த இதுவா கோடாரி. ஆமா, அப்போ இதில் சூர்யா வருவாரா? என்னங்க சார், ரோலெக்ஸ் சூர்யா வருவாரா வரமாட்டாருன்னு தெரியாது, ஆனா கமலுடைய வாய்ஸை இதுல கொண்டு வர்றதுக்கான முயற்சி நடக்கும்னு சொல்லி ஒரு கமலுடைய வாய்ஸ் இருந்தார் ரஜினி துவக்கத்துல கொண்டு வர்றதுக்கு இந்த பொன்னியின் செல்வன்ல சொல்லுவார்ல, ஒரு கதை நரேஷன் மாதிரி இல்ல, அது மாதிரி கொண்டு வர்றதுக்கு ஒரு முயற்சி நடக்கிறதாக வந்து சொல்றாங்க. ரொம்ப சிறப்பான ஒரு முயற்சியா இருக்கு. நல்ல ஒரு பெரிய போரா இருக்குமே ரஜினி கமல் ஃபேன்ஸுக்கு. சூப்பர். அடுத்தது வேற என்ன? அது மாதிரி 5000 தியேட்டர்கள்ல இந்த படம் வந்து வெளியாக போகுது. 5000 தியேட்டர்ல வெளியாகுதா? அருமை அருமை. ஏற்கனவே வந்து ஒரு 600 கோடி ரூபாய்க்கு மேல இதனுடைய வியாபாரம் வந்து நடந்திருக்குன்னு சொல்றாங்க. நிச்சயமாக புதிய சகாப்தம் படைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க தமிழ் திரைப்பட உலகத்துல. அந்த அளவுக்கு இதனுடைய எதிர்பார்ப்பு இருந்துட்டே இருக்கு. பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணுதுங்க கூலி. உண்மையிலேயே அது பவர் ஹவுஸ் தான். அந்த பவர் ஹவுஸ் வந்து எப்போ நமக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு ஒளியை தரப்போகுது அப்படிங்கிறதையும் அந்த சத்தத்தையும் அந்த ஒளியும் பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆவலோடு காத்திருக்கேன். ஆமாம், இப்போ அனிருத் பற்றி பேசிட்டு இருந்தாங்க. ஆமாம், அனிருத்துக்கு வந்து ரொம்ப நெருக்கடி, அவர் சரியான நேரத்தில் வந்து திரைப்படங்கள் இசையை முடிச்சு கொடுக்கறது இல்லை அப்படின்னு சொல்லி. இதனால தான் வந்து லைக் திரைப்படத்தினுடைய வெளியீடு தாமதமாகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ என்னால முடிக்க முடியாது, கொஞ்சம் தாமதிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இன்னொன்று வந்து இந்த படத்தினுடைய பட்ஜெட் வந்து 100 கோடி ரூபாயை தாண்டிடுச்சு. எது லைக்கா? லைக் படத்தினுடைய பட்ஜெட் 106 107 ஏதோ சொல்றாங்க. அப்போ அதுக்கேற்ற மாதிரி வியாபாரம் வரணும்ல, தயாரிப்பாளர்களுக்கு வந்து அந்த லாபம் வரணும்ல, அதுல ஒரு சுணக்கம் இருக்கிறதாகவும் சொல்றாங்க. அதனால இந்த திரைப்படத்தினுடைய வெளியீடு தள்ளி போகுது அப்படின்னு ஒரு பேச்சு இருந்துட்டே இருக்கு. இதுல என்ன சிக்கல்னா, பிரதீப் ரங்கநாதனுடைய இன்னொரு திரைப்படம் வந்து நம்ம தீபாவளிக்கு வந்து வெளிவர போகுது. அப்படியா? ஆமா, டியூட் திரைப்படம். அவரே நடிக்கிறாரு. ஆமா. அப்போ ஒருவேளை இது முன்னே வந்தாச்சுன்னா அது தள்ளி போகும், இல்லைன்னா டியூடு வந்தாச்சுன்னு சொன்னா அது தள்ளி போகும். ஒரே டைம்ல ரெண்டு படங்கள் ஒரே ஹீரோ நடிச்சு ரிலீஸ் ஆகிறதுக்கு அதெல்லாம் கேப்டன் விஜயகாந்த் காலத்துல தான் நடந்தது. ஆமா. ஸோ அது மாதிரி வந்து உங்களுக்கு வந்து பேயினால துன்பம் தானே வரும் சார். நீங்க இப்போ மாரிசன் பத்தி சொன்னீங்க. ஆமா. நம்ம வந்து கருப்பு பத்தி சொன்னோம். ஆமா. கூலி பத்தி சொன்னோம். ஆமா. பிரதீப் ரங்கநாதன் வந்து டூடு படம் வந்து தீபாவளிக்கு வெளியாக போகுது நீங்க, அதனால லைக்கு கொஞ்சம் தள்ளி ஆகுது, ஏன்னா அது காரணம் அனிருத்தோட மியூசிக்னு சொன்னீங்க. திடீர்னு எதுக்கு பேயை பத்தி பேசுறீங்க? பேய் வந்து நான் உங்களுக்கு என்ன நான் வந்து செஞ்சேன்? பேயினால ஒரு முக்கியமான வேலை நடந்திருக்கு சார். பேய்கிட்ட உங்களுக்கு என்ன வேலைன்னா இருக்கு சார். என்ன? ஜென்ம நட்சத்திரம் திரைப்படம் வந்தது இல்லை? ஆமா. அந்த திரைப்படம் வந்து நல்ல வெற்றியா போயிட்டு இருக்கு. அதனுடைய வெற்றி விழா கொண்டாடி இருக்காங்க. இப்போ எல்லாம் வெற்றி விழா 2 நாள்ல 3 நாள்ல கொண்டாடுறாங்க. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வெற்றி விழா கொண்டாடுறதுக்கு அந்த படம் இருக்கணும் இருக்காது, தியேட்டர்ல இருந்து எடுத்துருவாங்க. அந்த திரைப்படத்தினுடைய கதாநாயகன் சொல்லி இருக்கிறாரு, பேயினால எங்களுக்கு நல்லது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பேயினால நல்லது நடந்திருக்கு. தமன் ஆக்ஷன் சொல்லி அந்த படத்தோட. சோ அப்ப என்னன்னா பேய் பூஜை ஒண்ணு பண்ணுவாரு நீங்க. ஆமா. என்ன சார், திரைப்படங்கள் ஓடுறதே ரொம்ப அபூர்வமா இருக்கு. ஆமா சார், 3 நாள் 4 நாள் ஓடிச்சுன்னா அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமா இருக்கு. அதுவும் 3 நாள் 4 நாள்ல வந்து ஹவுஸ்ஃபுல்லா ஓடணும். ஆமா. அப்படி ஓடிச்சுன்னா அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம். அதனாலதான் வெற்றி விழா கொண்டாடுறாங்க. ஆமா. ஏன்னா அடுத்த வாரமே வந்து இன்னும் புதிய திரைப்படங்கள் நிறைய வருது. தியேட்டர்ல வந்து இல்லைங்க இந்த ஷோ போட முடியாது, இந்த ஷோ போட முடியாதுன்னு எடுத்துடுறாங்க. ஸோ அது ஒரு காரணமும் இருக்குது. இப்போ வர்றவங்கலாம் எனக்கு வந்து முன்னாடியெல்லாம் எப்படின்னா, அடுத்த வாரம் வருதுன்னா அதுக்கு 2 ஷோ கொடுங்க, இதுக்கு 2 ஷோ போடுங்க. அப்படி கிடையாது, 4 ஷோ அதை போடுங்க, நீங்க அந்த படத்தை தூக்குங்கிறாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கு. ஆமா, பெரிய திரைப்படங்கள் வரும்போது இந்த மாதிரி படங்கள் வந்து ஆமா. அதனால ஜென்ம நட்சத்திரம் வந்து நல்லா, நான் தான் சொன்னேன், நல்லா பயம் காட்டுற மாதிரியான ஒரு விஷயம் தான் அது. இன்னும் சொல்ல போனா அவங்க இன்னும் பேயை காட்ட ஆரம்பிக்கவே இல்லை. இப்பதான் ஜஸ்ட் அது வந்து ஒரு பிகினிங் அப்படின்னே போட்டிருந்தாங்க. ஸோ ரைஸ்ல 2வது பார்ட்ல தான் வந்து பேயை காட்டுவாங்க. 2வது திரைப்படத்துக்கும் பேய் உதவுதான்னு சொல்லி வரும், வராம எங்கேயும் போகாது. நான் ஏன் பேய் மாதிரி பேசுறேன்?
அடுத்ததாக பைசன் திரைப்படம் வேலைகள் நடந்துட்டு மாரி செல்வராஜ் அவருடைய டைரக்ஷன்ல நம்ம விக்ரமுடைய துருவ் விக்ரம் பையன் அவர் நடிச்சிட்டு இருக்கிறாரு. அதனுடைய வியாபாரம் பார்த்தீங்கன்னா எகிரிட்டு இருக்கு இப்போ. அப்படியா? ஆமா, 5 ஸ்டார் நிறுவனம் வந்து தமிழக திரையரங்க உரிமைகளை வந்து வாங்கியிருக்காங்க இந்த திரைப்படம் வெளியிடுறதுக்காக. சரி. அது மாதிரி ஓடிடி ரிலீஸும் வந்து வாங்கியிருக்காங்க. நெட்ஃபிளிக்ஸ் 18 கோடி ரூபா. 12 கோடி ரூபாய்க்கு பைசன் வாங்கியிருக்காங்க. ஆமா. வரவேற்கத்தக்கதுதான். அதனால வந்து நல்ல குஷியா இருக்கிறாங்க மாரி செல்வராஜும் அந்த படக்குழுவினரும். அதிக பொருட்செலவில் ஒரு படம் பண்ண மாட்டார் எப்பவுமே. நல்ல கதையமைப்பு இருக்கும், கம்மியான பொருட்செலவில் எப்படியும் நல்ல சிறப்பான ஒரு தரமான திரைப்படத்தை அவர் எடுத்துருவார். அதனால இந்த படம் வந்து 18 கோடி ரூபாய்க்கு போனது உண்மையிலே நல்ல லாபகரமான விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன், ப்ரொடியூசர் சைட்லயும். ஆமா. அடுத்ததாக வந்து நம்ம தனுஷ் சாரை வச்சு ஒரு மெகா பட்ஜெட் வந்து பிளான் பண்ணியிருக்காரு. இப்போ போர்த்தொழில் திரைப்படம் இயக்குனர் இருக்காருல்ல, அவர் இப்போ ஒரு திரைப்படத்தை பண்றாரு. அதுதான் பூஜை போட்டாங்க, ரீசன் பூஜை போட்டு அது வேலைகள் போயிட்டு இருக்கு. இப்போ இட்லி கடை திறந்துருவாங்க. அடுத்தது அந்த படம் இருக்கு. அடுத்தது வந்து இவர் மாரி செல்வராஜருடைய மெகா பட்ஜெட்ல வந்து நடிக்க போறாரு. அடுத்ததாக வினோத்தினுடைய திரைப்படத்துல வந்து இவர் நடிக்கிறாரு. யாரு? நம்முடைய தனுஷ் சார். அப்படியா? வினோத் படத்துல ஓகே நடிக்கிறதாக வந்து ஒப்பந்தமா இருக்கிறதாக சொல்றாங்க. அப்போ அடுத்தடுத்ததாக பெரிய இயக்குநர்களோட வந்து தனுஷ் அவர்கள் நடிக்கிறாரு. சிறப்பு. அது எப்படி வரும் அப்படிங்கிறத வந்து நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நல்ல விஷயம்தான். ஸோ வந்து நல்ல ட்ரீட் எல்லாம் இருக்குது நம்ம தமிழ் சினிமாவில். ஏகப்பட்ட புதிய காம்பினேஷன்ஸ் நிறையா இருக்குது. அந்த காம்பினேஷன் மூலிமா நமக்கு நிறைய ட்ரீட் எல்லாம் அமையும். ஓகே, அடுத்தது வேற என்ன விசேஷங்கள்? அவ்வளவுதானா? ஆமா. ஏங்க என்னங்க அதோட முடிச்சிட்டீங்க? நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, திரைக்குறளுங்க வீடியோ பாருங்க, அற்புதமா இருக்குங்க. அட நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க. ஓகேவாங்க? ஓகேங்க.